ஏன் வேளாண்மை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெரேஸ் கார்டன் கிட் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம்ல, அதில் உள்ள கேட்லாக் இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குங்கிறது கிளியராக டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல அந்த கேட்டலாக்ல எதை பற்றி இருக்குன்னா, காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அதோட நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்தில் கிட் இருக்குல்ல, அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் செய்யும் முறைகள், அதாவது நடைமுறைகள், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டெரேஸ் கார்டன் செட் பண்ணோன்னா எங்கே கரெக்டான ஒளி நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது சன்லைட் கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கிற இடத்துல தான் இதை நம்ம அமைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செடிகள் வளர்ப்பதற்கான பாலித்தீன் பேக் கொடுத்துருக்காங்களே, அது எப்படி தயாரிக்கணுங்கிற முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த கிட்லேயே அந்த பாலித்தீன் பேக்கில் ஈச் பாலித்தீன் பேக்லேயும் நம்மளுக்கு ஒரு தென்னை நார் கழிவு கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டி குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாக தண்ணியில் ஊற வைக்கணும். இதனுடன் அசோஸ்பைருலம், அதுக்கப்புறம் பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 5 கிலோ மண்புழு உரம் இல்லைனா தொழு உரம் போடணும். தொழு உரமாக இருந்தால் 10 கிலோ போடணும். இதை காற்றோட்டமான இடத்துல 10 நாட்கள் வைக்க வேண்டும். 10 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த தயாரிக்கப்பட்ட அந்த தென்னை நார் கழிவை என்ன பண்ணிடணும், அந்த பாலித்தீன் பேக்கில் போட்டு செடிக்கு வளர்க்குறப்பில் தயார் பண்ணி வச்சிடணும். இந்த விதைப்பு முறை, ஒரு காய்கறி விதைகள் ஒரு மாதிரி விதைக்கணும். வெண்டைக்காய், கொத்தவரை, செடி அவரை, முள்ளங்கி அந்த மாதிரியான விதைகளை நேரடியாகவே விதைக்கலாம். அதுக்கப்புறம் கீரை விதைகளில் ரொம்ப சிறிதளவாக இருக்கிறதுனால அதில் ஒரு பங்கு விதையுடன் 2 பங்கு மணல் கலந்து, அப்புறம் நுண்ணுயிர் உரத்தையும் கலந்து தூவி விட வேண்டும். விதைத்தல் பண்ண பிறகு தண்ணி ஊற்றணும். பார்க்க போகிறது நீர் பாய்ச்சுதல். அதில் பொறுத்த வரைக்கும் தென்னை நார் கழிவு இயற்கையாகவே நல்லா தண்ணீரை தேக்கி வைக்கும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தினசரி போதிய அளவு தண்ணீர் ஊற்றினா போதும் செடிகளுக்கு. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு உரம் நம்ம செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முட்டு கொடுத்தல், அதாவது தக்காளி, கத்திரி, அதுக்கப்புறம் பீன்ஸு, கொத்தவரை அந்த மாதிரி செடிலாம் என்னென்னா, நடவு செஞ்சு 60 நாட்களுக்கு பிறகு அல்லது செடி உயரத்தில் வளர்ந்த பிறகு அதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அது சாயாமல் இருக்கிறதுக்காக, அதுக்காக முட்டு கொடுப்போம். அதை செய்யணும் கன்ஃபார்மாக. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது களைகளை கட்டுப்படுத்தல். அதாவது நம்மளுக்கே தெரியும் வீட்ஸ் பற்றி. அதாவது என்னென்னா, செடிகளுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையில்லாத பிளான்ட்ஸ்லாம் வளரும். அதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். பிறகு பூச்சியும் வராமல் பாதுகாக்கணும் நம்ம செடிகளை. நெக்ஸ்ட் இந்த கேட்லாக்கை வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் மற்றும் பச்சை மிளகாய் கரைச்சல் எப்படி தயாரிக்கணும் அதோட முறையை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேப்ப எண்ணெய் கரைச்சல் எப்படி யூஸ் பண்ணணும், 2 மில்லியுடன் 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒட்டும் திரவத்தை அதில் கலந்து, அதுக்கப்புறம் செடிகள் மேலே நம்ம தெளிச்சோன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் ஸ்டிக்கி ட்ராப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த கேட்லாக்கில் கிளியராக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அறுவடை செய்தல். ஒரு காய்கறியும் ஒரு விதமாக அறுவடை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா பழுத்த பிறகு தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கிழங்குகளும் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் எடுக்கணும். கீரைகள் இளம் தளிராக இருக்கும் போதே நம்ம அதை எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு செடியை ஒரு விதமாக நம்ம அறுவடை செய்வோம். ஒரு காலத்துலேயும் அறுவடை செய்வோம். அப்புறம் ஊடகத்தை தொடர் பயன்பாட்டிற்கு பக்குவப்படுத்தல். லாஸ்ட்டாக இந்த கேட்லாக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயிர் சுழற்சி முறை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண டெரேஸ் கார்டன் கிட்டோட கேட்லாக்கில் என்னென்ன இருக்குங்கிறத கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.